ஒரு பெரிய தேவையோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த தேவைக்கு நான் என்ன செய்வேன்? யார் எனக்கு கொடுப்பார்? யார் எனக்கு இருக்கிறார்? யாரால் இந்த காரியம் செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். வெண்கல கதவுகளை ஆண்டவர் உடைப்பார். இரும்பு தாழ்பாள்களை முறித்து உங்களுக்கு இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு வரவேண்டிய பணமாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வெண்கல கதவுக்குள்ளே மாட்டி இருக்கிறது, ஒரு இழுப்பு தாழ்பாளுக்குள்ளே மாட்டி இருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? கடினமான இருதயமாச்சே, கடினமான மனிதர்களாச்சே, எப்படி அந்த பணத்தை நான் மீட்டு கொள்ள போகிறேன்? எப்படி அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகிறது? சிக்கக்கூடாத மனுஷனுடைய கையிலே சிக்கிருச்சு. ஐயோ, நான் அந்த மனிதனுடைய கையிலே எடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார். எந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருவதற்கு தடையா இருக்கிறதோ அந்த தடை வெண்கலமாய் இருந்தாலும் இரும்பாய் இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் முறியடிப்பேன், நான் உடைப்பேன், அதிலிருந்து நீங்கள் எடுப்பீர்கள்.